சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். இந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இது குறித்து கருத்து கணிப்புகள் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக தான் ஆட்சிக்கு வரும், 180 சீட்டு 200 சீட்டுன்றாங்க ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு தாவேக ஆட்சி அமைக்கும் அப்படின்றாங்க. அதிமுகவை யாரும் சீன்ல கன்சிடரே பண்றது இல்லை. இதை கடந்து இன்னைக்கு எக்ஸிட் போல்ஸ் எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதிமுகவை ஒரு சில போல் கன்சிடர் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸிட் போல் வந்து நோக்கம் இல்லை, அதில் ஓட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இல்லை, கிரெடிபிலிட்டி தான் அதில் மெயின். என்றாலும் இவங்க எல்லாமே கமிட்டட் ஆகிடுறாங்க, நம்ம சொல்றது கரெக்ட் ஆகிடணும் அது இதுங்கிற மாதிரி ஒரு தலைவருக்கு ஆதரவான ஒரு தன்மைக்குள்ளே தான் எக்ஸிட்டும் போயிட்டு இருக்குது. கழிஞ்ச முறை எக்ஸிட் போலில் சீமானுக்கு 4 விழுக்காடு தான் கொடுத்தாங்க. ஆனால் அவர் 8.2 விழுக்காடு வந்தாப்புல. ப்ரீ போல்லே எக்ஸிட் போல்லே சீமானுக்கு யாரும் விழுக்காடே ஒழுங்காக கொடுக்கவே கிடையாது, பிளாக் அவுட் பண்ணுவாங்க, அதர்ஸ்ன்னு வருவாங்க. அவரும் 2021 6.5 வந்தார், 24 8.2 வந்தார். இப்போவும் அதை பிரேக் பண்ணி அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் அவருக்கு சைலண்ட் ஓட்ஸ் இருக்குது. விஜயோட அந்த பெரிய ஹோப்புங்கிற பெரிய நட்சத்திர அந்தஸ்து, க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற ஒரு பரவலான இந்த கருத்து கணிப்பாளர் மத்தியில் இருந்தாலும் கூட சைலண்டாக அவருக்கு வாக்கு இருக்குங்கிற ஒரு தன்மையும் 2 தடவை அவர் கருத்து கணிப்புகளையும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் சீமான் முறியடிச்சிருக்கிறாருங்க அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து இருக்குது. சில இளைஞர்களை தாண்டி நடுத்தர வயது உள்ளவங்க அவங்கெல்லாம் இப்போ சீமானுக்கு சைலண்டாக வாக்களிச்சிருக்காங்கிற ஒரு தகவல் இருக்குது. எது எப்படியோ எக்ஸிட் போல் ஒரு சயின்ஸ், அவ்வளவுதான். ஆனால் முடிவுங்கிறது 4ஆம் தேதி தேர்தல் முடிவு தான் நமக்கு எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக்கும். இல்லை, தாவேக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற அளவுக்கு உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? தாவேக 27 to 30 விழுக்காடு ஓட்டு வருது. திமுக தனிச்சு ஆட்சி அமைக்குது. நீங்கள் ஏன் கூட்டணி போகாமல் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறத சொல்லி கெடுத்தீங்கன்னு ராகுல் காந்தி செல்வ பெருந்தகைகிட்ட கோவப்பட்டதாட்டு தகவல்கள் வருது. செல்வ பெருந்தகையை ஈஸியாக ஒன்றும் மாற்ற முடியாது, அவர் வெற்றிகரமான தலைவராக தான் போயிட்டுருக்கிறாரு. அது ராகுல் காந்தியும் அவரை மாற்றுவார்னு நான் நினைக்கல. மாற்றணுன்னு அவங்க எதிரிகள் ஒரு அட்டவணை பிரிவு சகோதரர் தலைவராக தொடர்றது பிடிக்காத எஸ்சிக்கு எதிரான எண்ணம் கொண்டவங்க, மாணிக் தாகூர், ஜோதிமணி போன்றவங்கெல்லாம், ஜாதிய சிந்தனையிலே ஊடுருவி போன ஜோதிமணி போன்றவங்கெல்லாம் அதே சிந்தனையை தத்திரையாத்த கவுல் பிராமணர் 25% பிராமணர் ராகுல் காந்தி கிட்ட போய் ஒரு அட்டவணை பிரிவு சகோதரருக்கு எதிரான சில இதுகளெல்லாம் சொல்லதுக்கு வாய்ப்பு உண்டு. என்றாலும் அவரை மாற்றுறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் மாற்றினா இந்திய அளவிலே எஸ்சிக்கு ஆதரவாளர் ராகுல் காந்திங்கிறது ஒரு போலி பொய்ங்கிறது ஜாதி வெறியர்களான மாணிக் தாகூர், ஜோதிமணி இவங்க ஒரு எஸ்சி லீடர் இருக்கிறத பிடிக்க முடியாதவங்களுக்கு ஆதரவாக போகிறாருங்கிற ஒரு தோற்றமும் வரும். பட் அவர்கிட்ட பேசும்போது இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது மாணிக் தாகூரோ அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியோ எடுத்து கொடுத்த ரிப்போர்ட் படி 27 to 30 விழுக்காடு வாக்கு விஜய்க்கு வருது. காங்கிரஸும் விஜயும் சேர்ந்திருந்தா கூட்டணி ஆட்சியில் வந்திருக்கோம். இப்போ நீ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு யாரோ சொன்னதை சொல்லி கெடுத்துட்டேங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாலும் எங்களுக்கு தெரியும். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது உண்மையே நான் சொன்னேன், அவ்வளவுதான். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது என்னோட வார்த்தை, அது ஃப்ரேஸ் என்னோட ஃப்ரேஸ், அதில் சந்தேகமே இல்லை. ஆர்டி டீமோட ஃப்ரேஸ், எங்கள் டீமோட ஃப்ரேஸ் தான் அது. நான் மட்டும் சொந்தம் கொண்டாடலாம். என்னோட டீமில் உள்ள நண்பர்கள் நிறைய பேர், நிறைய சகோதரர்கள், அவங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் இவங்களோட ஃப்ரேஸ் தான் அது. ஆனால் இது உண்மைங்கிறனால தான் இவர் செல்வ பெருந்தகை ஏற்றுக்கிட்டாரு. உண்மைங்கிறனால தான் இவர் மல்லிகார்ஜுன கார்கே ஏற்றுக்கிட்டாரு. உண்மைங்கிறத தெரிஞ்சதுனால தான் சிதம்பரம் பேசினார். ஸோ இந்த அடிப்படையில் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்ங்கிற லெவலில் தான் அந்த கூட்டணி வரலை. ஆனால் இவர் ராகுல் காந்தி வந்திருந்தா நம்ம கூட்டணி ஆட்சி வந்திருப்போமே, இப்போ ஸ்டாலினுக்கு தனி ஆட்சி வருதே அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை செல்வ பெருந்தகைட்ட காட்டியிருக்கிறாரு. பட் இது எக்ஸிட் போல் தொடர்பாக அவங்க எடுத்ததின் அடிப்படையில் பிரவீன் சக்கரவர்த்தியோட ஒரு கருத்து. பட் 30 விழுக்காடு ஓட்டு வந்தாலும் கூட சீட் கன்வெர்ட்டபிலிட்டி வராது. அதுதான் இங்கே பிரச்சனை. இல்லை, ஆக்சுவலாக அது யதார்த்தமா, அது உண்மையா? அது எனக்கு தெரியாது. நான் விஜய்க்கு எதிராக அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு கூட்டணி அமைக்காமல் பார்த்துக்கிட்டேன். சீமான் அதை தெளிவாகவே சொன்னார். இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொன்னது யதார்த்தமா அல்லது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் சொன்னீங்களா விஜயை காலி பண்ணணும்? நான் விஜயை நான் ஏற்கனவே சொன்னது விஜய்க்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு உண்மை தானே. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நம்ம சொல்லும்போது
அதை ஏற்றுக்கிடாத அந்த தலைவர்களோட எண்ண ஓட்டம். சீமான் தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் பின்னாடி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நம்மிடம் வருவார்கள் அல்லவா விஜய் சொன்னதுமே சீமான் அதை அடிச்சிட்டாரு. திருமாவளவன் அவரை சிஎம்மா சொன்னா நாளைக்கு வருவார்கள் லெவல்ல இருந்தாப்புல. காங்கிரஸுக்குள்ள ராகுல் காந்தி விரும்பினார். ராகுல் காந்தி ஸ்டாலினோட பிரச்சாரத்துக்கு கம்பைண்டா வரலையே, பட் ட்விட்டர்லாம் போட்டார், இன்ஸ்டாகிராமில். அது மோடிக்கு பாய்ச்சா ஸ்டாலின் பலிக்காதுன்னா ஸ்டாலினை தூக்கி விட்டார். நான் மறுக்க வரல, வேற உள்நோக்கம் கூட இருக்கலாம். மோடி ஸ்டாலின் மேலே கோவப்படத்தின் உள்நோக்கம் இருக்குதோ. எனிவே பிரேமா பேசி அந்த ஸ்கோர் ஸ்டாலினுக்கு இமேஜ் அந்த ட்விட்டர் மூலமாக தூக்கி விட்டாருங்கிறதும் உண்மைதான். பட் அவர் தரப்பில் விஜய் கூட கூட்டணி போகலாங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் அவங்களுக்கு இருந்தது. விஜய் பெரிய ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸ்டாலினுக்கு இணையாட்டு ஒரு ஆப்ஷன் ஆட்டு விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணது உண்மைதான். அந்த இடம் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற ஏன் கருத்து தான் திருமாவளவன்கிட்ட எடுபட்டது. நாம் தமிழர் என் சகோதரர் செந்தமிழன் சீமான்ட்ட எடுபட்டது. ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் காங்கிரஸ் தலைமையில் மல்லிகார்ஜுன கார்கே செல்வ பிறந்தைய குரல் மல்லிகார்ஜுன கார்கேட்ட எடுப்பட்டது உண்மையாயிடுச்சு. ஸோ அந்த அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்க இதில் விஜயோட கனவு கூட்டணி அமைச்சலாங்கிற கனவை நம்ம தவிர்த்துட்டோம். அந்த நம்ம கருத்து தான் அதை தவிர்த்தது. பட் செங்கோட்டையன் போன்றவங்க போனது விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் அதை பார்க்குறேன். இன்னொன்று விஜய் விஷயத்தில் நம்ம பண்ணது என்னென்னா, அவர் ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு தயாராக இருந்தாப்புல. அவரோட ரசிகர் மன்ற தலைவர்கள் மாதிரியே பாஜக தலைவர்கள் எல்லாம் ரொம்ப அவர் கொள்கை திரும்பி பாஜகவை சொன்ன பிறகும் கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாமல் அவரை தூக்கி பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் சசிகலா அம்மையார் ஐயா நடராசனுக்கு ஆதரவாளர் ஐயா கணேசன்ஜி பெரிய தேவர்களாருக்கு சொந்தக்காரர் தான். அவர் ஹெச் ராஜாஜி தென் மற்றும் பல பாஜகவினர் தூக்கி பிடிச்சி கொண்டாடின போது நம்ம இவங்க காங்கிரஸுக்கு ஆதரவாளர்கள், இந்திரா காந்தி ஆளு, ராகுல் காந்தி ஆளு, நம்ம வச்சு பவர் போட்டிஸ் பண்ணுவாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆனால் இந்தியா ஃபுல்லாக நமக்கு எதிராக வருவாங்கங்கிறத நம்ம மோடிக்கிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல மோடிக்கிட்ட நம்ம கருத்து, இவன் நம்ம ஆளு நமக்காக நிற்பான், பதவி இதை கூட எதிர்பார்க்காம மோடிக்காக உறுதியாக நிற்பான், அரசுலேருந்து வந்தவன் தான் இந்து முன்னணி தாண்டிங்க நாடாக இருக்க தோன்றானாலும் கூட மோடிக்கு தெளிவாக நிற்பான் எந்த சூழ்நிலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மோடி நம்ம கருத்தை எடுத்தார். நம்ம ஆல் இண்டியா நெட்வொர்க்கில் பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியம் எல்லாம் மோடிக்கு டாக்டர்ஸ் உட்பட ஐபி ஆஃபீஸர்ஸ் உட்பட எல்லாருமே நம்ம கருத்தை மோடிக்கிட்ட கொண்டு சேர்க்கும்போது மோடி அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு சசிகலா கிராஃப்டும் நம்ம சொன்ன மாதிரி நடந்தது. அதே மாதிரி தான் இப்பவும் நயினாறு, தமிழிசை, ஆரம்பத்தில் அண்ணாமலை, திரும்ப அண்ணாமலை கரெக்ட் ஆகிட்டாரு. எல்லாரும் விஜய்க்காக ஆகும்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இவர் ராகுல் காந்திக்கு ஆள், ராகுல் காந்திக்கு ஸ்டூஜி மாதிரி இருக்கிறாரு, நம்பிக்கை துரோகம், சர்வாதிகாரம், வாரிசு அரசியல், ஊழல், இதுக்கெல்லாம் காங்கிரஸுக்கு துணை போகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அப்போ இவரை விட்டு வைக்கிறது நமக்கு நஷ்டமாக இருக்குங்கிற கருத்தை நம்ம மோடிக்கிட்ட சொல்லும்போது, ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படம் தேட்டர்லலாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கடைசி படங்கிற இந்த பெரிய இது வரும்போது நம்ம மோடிட்டு அந்த கருத்தை சொல்லும்போது அப்போ இவருக்கு ஒரு பாடம் படித்து கொடுக்கணும்னு மோடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் அது படம் வராமல் நின்று போச்சு. இன்னும் அவர் அன்கட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணி அது கூட அவர் ஒரு சிம்பதியையும் ஒரு பப்ளிசிட்டியும் தேடிக்கிட்டார். அவர் யார் லீக் பண்ணான்னு தெரியாது. அன்கட் வெர்ஷன் ரிலீஸ் ஆனதில் அவர் ஒரு சிம்பதியும் பப்ளிசிட்டியும் தேடிட்டார். ஆனால் நாம் ரெகுலர் இது 8ஆம் தேதியை சொல்லி அடிக்கலைன்னா சசிகலா மாதிரி அது பெரிய பப்ளிசிட்டி தேடி இருப்பார். உங்களுக்கு நீங்கள் புரியுதுல, அவர் எக்ஸ் இவரு கிடைக்குதுன்னா நாம் இதை தலையிட்டு படம் ரிலீஸுக்குள்ள இதை நாம் இவர் ராகுல் காந்திக்கு ஆள், ராகுல் காந்திக்கு ஆளா இல்லைன்னா மோடிக்கு என்ன போச்சு. சசிகலா நடராஜன் ராகுல் காந்தியை பயன்படுத்தி மோடிக்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணலாம் என்ன போச்சு. ஸோ எதிரிக்க ஆளுங்கும் போது விஜய் ப்ரோ எதிர் இல்லை, அவர் ராகுல் காந்திக்கு ஆளாக இருக்க தான் அந்த இடம் எதிராகுது. ஸோ மோடிட்டு அது தெரியும் போது எப்படியாவது எம்எல்ஏ ஆகுதுக்கு விஜய் கூட்டணி வந்துட மாட்டாங்கன்னு சொன்ன பாஜக தலைவர்கள் கருத்து எடுப்படல, நம்ம கருத்து எடுப்பட்டு இதுவும் விஜய்க்கு ஒரு ஃப்ளோ தான். அவர் எக்ஸ் எடுத்திருப்பாருன்னா படம் ரிலீஸ் ஆகியிருந்தா எக்ஸ் ப்ளஸ் சம்திங் எடுத்திருப்பாரு. இது லீக் ஆனதில் உள்ள சிம்பதியிலையும் கொஞ்சம் அவருக்கு லாபம் இருக்குது, மறுக்க வரல. பட் ரிலீஸ் ஆகியிருந்தா பெரிய பெரிய லாபத்தை பார்த்துருப்பாரு. நம்ம ராகுல் காந்திக்கு ஆளுங்கிறதுனால இந்த நஷ்டத்தை அவருக்கு கொடுத்தோம். ஸோ நம்ம ஃபைட்டை அதை தொடர்ந்துட்டு இருப்போம். மற்றபடி அவர் என்ன ஓட்டு இருக்குங்கிறது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். மக்கள் தீர்ப்பளிக்கிட்டு பல இடங்களில் என்டிஏ குழுந்த ஓட்டர்ஸே விஜய்னாங்க. அந்த அண்ணாமலையை லீடராக ஏற்றுக்கிட்ட வாக்காளர்ஸே ஒரியூர், திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு நண்பர் சொன்னார், அங்கே இருந்தாப்புல திண்டுக்கல்ல ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய கல்வி நிறுவனம்லாம் நடத்திட்டு இருக்கக்கூடியவர் என்னோட நண்பர். அவர்கிட்ட விஜய் நான் சொன்னதோட 5 விழுக்காடு ஓட்டு அதிகம் வரும்னு அவர் சாதிச்சார். கிரௌண்டில் இருக்கக்கூடிய ஒரு
கல்வி நிறுவனம் தொடர்பாக மக்களை பார்க்கக்கூடியவர். இதுவரை மேக்சிமம் விஜய்க்கு சொன்னது ராகுல் காந்தி 27 to 30 வரை சொல்லியிருக்கிறார். 27 to 30 வரை வந்தாலும் சீட் கன்வெர்ட்டபிலிட்டி இருக்காது. ஏன்னா தனிச்சு வரும்போது அதான் பிரச்சனை. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எம்ஜிஆர் தனிச்சு வரும்போது எம்ஜிஆர் 30.3 விழுக்காடு வாக்கெடுத்தா ஆட்சியை பிடிச்சார் 4 முனை போட்டி. அப்போ எம்ஜிஆர் வந்து மக்களவையில் 18, அப்போ கலைஞர் வந்து மக்களவையில் 18 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தார். இப்போ மக்களவையில் ஸ்டாலின் ஒரு அணியோட 47 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த அணிக்கு மேலே ஸ்டாலின் வந்து பிரேமலதா 2.7 விழுக்காடு எடுத்தவரை கூட்டணியில் சேர்த்துட்டாப்புல 50 விழுக்காடு. ஓபிஎஸ் அவர் 8 தலைமுறை ஒருத்தராக இருந்தவர், அவரை சேர்த்துட்டார் 51 கூட வைங்க. அப்புறம் செல்வகுமார், முபாரக், அகம்னியார் சமூகத்தை பின்புலமாக கொண்ட சகோதரர் பாப் கருணாஸ், முத்திரைய சமூகத்தை கொண்ட கே செல்வகுமார், அவரோட மாநாடு இதெல்லாம் நாம தான் தொடங்கி வைப்போம். ரொம்ப போல்டான ஒரு தலைவர். இதெல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் 51 விழுக்காடு பலத்தோடு இருக்கிறார். அப்போ 51 விழுக்காடு பலத்தோடு இருக்கக்கூடியவர் 5000 ரூபா பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, கட்சிக்காரங்க 1000 ரூபா கொடுத்துருக்காரு போது எப்படினாலும் ஒரு 45 விழுக்காடு பலத்துக்கு மேலே அவர் தெளிவாக இருப்பார். அதுதான் நம்மளோட பார்வை. ஏன்னா விஜய் திமுகக்குள்ள இருந்து ஸ்பிளிட் ஆகி வரல, திமுகவுக்கு வெளியே இருந்து தான் வரார். அப்போ ஸ்டாலினை எதிரியாக சொல்லி தான் வரார். அப்போ திமுக ஓட்டில் வந்து பெரிய சேதாரம் இருக்காது. அப்படி இருக்கும்போது 40 விழுக்காடுக்கு மேலே ஸ்டாலின் எடுக்கும்போது 40 விழுக்காடை எடப்பாடி நெருங்கிட மாட்டார், விஜய் நெருங்கிட மாட்டார்ல. அப்போ 2ஆம் இடத்துக்கு தானே போட்டி. பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் அதில் ரொம்ப பெரிய அளவில் சொல்கிறார். அவர் பண்ருட்டி 2வது இடம் விஜய் கொடுக்குறாரு, 3வது தான் இவர் இபிஎஸ் கொடுக்குறாரு. நான் அது வரட்டும் பார்த்துக்கலான்னு நான் சொல்ல வர்றேன். பட் பல இடங்களில் போட்டியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு விஜய் வந்துடுறதாட்டு திண்டுக்கல்லே ஒரு பெரிய கல்லூரி அதிபர், அந்த நாயுடு கம்யூனிட்டி நடத்துகிற கல்லூரி இப்போ எடுத்து நடத்துகிற நண்பர், அவர் வந்து இந்த கருத்தை சொல்கிறாருன்னா களத்தில் இருக்க சொல்கிற கருத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் நம்ம ஒரு இதை அணுகணும். பட் சீட் கன்வர்ஷனுங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா 40 விழுக்காடுக்கு மேலே, 45 என்னோட மார்க்கு, 40 விழுக்காடுக்கு மேலே ஸ்டாலின் வாக்கெடுக்கும் போது இன்னொரு கேண்டிடேட் வந்து 40 எடுத்துக்கிட முடியாது. இப்போ விஜய் வந்து எடப்பாடிக்கு ஸ்ட்ரென்த் வந்து 35 தான் இருக்குது. ஏன்னா 41 அவர் ஸ்ட்ரென்த்து. அதில் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வெளியேறிட்டாங்க, முபாரக் வெளியேறிட்டார், கிருஷ்ணசாமி வெளியேறிட்டார். அப்போ அவர் கூட இருந்தே 3 கூட்டணி கட்சியும் வெளியேறிட்டாங்கும் போது தென் என்டிஏக்குள்ளேருந்து ஓபிஎஸ் வெளியேறிட்டார், என்டிஏக்குள்ளேருந்து ராமதாஸ் வெளியேறிட்டார். இவங்கெல்லாம் வெளியேற்றத்துக்கு பிறகு எடப்பாடிக்கு ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து வெறும் 35-36 விழுக்காடு வாக்கு தான். இதில் அண்ணாமலை நீக்கம் வந்து அவரை பாதிக்கும். இப்போ அண்ணாமலையை மையமாக வச்சு வந்த வாக்குகள் தான் 24 எடப்பாடி எதிரான என்ன வாக்குகள் தான் 26ல் சேரணும். அப்போ அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பு போன இடத்துல தான் மாற்றுங்கிறதுல வந்து க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியோட விஜய் வராரு. நான் சீமானுக்கு அதை உயர்த்தக்கூடிய அளவுக்கு சீமான் பிராமணர்களை குறி வைக்கிறத, முக்குலத்தோரை குறி வைக்கிறத, நாடார்களை குறி வைக்கிறத, யாதவர்களை குறி வைக்கிறத எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணி கொடுத்தேன். பட் விஜய்க்கு பாப்புலாரிட்டி பெருசாக வந்து அதை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு தோற்றம் வந்து ஊடகங்கள் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வரட்டு நம்ம கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடலை. எப்படினாலும் அந்த ஓட்டு வந்து விஜய் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆல்டர்னேட்டிவாக இருப்பார், அண்ணாமலை இடத்துல இருப்பார்னு சொல்லும்போது அந்த 18 விழுக்காடு வாக்குக்குள்ள இருந்து தான் விஜய்க்கு வந்து ஆரம்ப கட்டத்திலே எடுப்பில் 8-9 வரை விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வர்றது வாய்ப்பு இருக்குன்னா, விஜய் வந்து பெரிய ஆளாக அந்த 18 விழுக்காடில் உள்ள அத்தனை பேர்களுமே சொல்லிட்டாங்க. கேமாலி கமிட்டி போட்டு விஜயை தூக்கி விட்டுட்டாங்க. அடுத்தபடியாக விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கட்சி உள்ள வருதுன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அவர் வரக்கூடியவருக்கு எடப்பாடி தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு, செல்லூர் ராஜ் தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு, அதிமுக தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ ஸ்டாலினுக்கு எதிரான ஊடகவியலாளர் தான் விஜய்க்கு 50 சீட்டு கொடுத்தா 40 சீட்டு ஜெயிப்பாருன்னு அந்த ஸ்டாலினுக்கு எதிராக தான் முக்கியத்துவம் கொடுத்தாப்புல. இந்த எல்லா முக்கியத்துவமும் எனக்கு தெரியுது, தப்பு பண்ணுறான்னு தெரியுது. நம்ம அதை ஹைலைட் பண்ணால் மீண்டும் கூட பப்ளிசிட்டி ஆகும். அதனால் நம்ம பார்த்துக்கிட்டோம். இது எல்லா முக்கியத்துவம் வந்து விஜய் வந்து என்டிஏ ஓட்டில் பெரும்பகுதியை சாப்பிடுவார், அதிமுக ரெட்டலை ஓட்டிலையும் சாப்பிடுவார். அப்போ எப்படி நீங்கள் 35 விழுக்காடு இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து விஜயாலையும் கொஞ்சம் ஒரு வாக்கு சதவீதத்தை இழந்துக்கிட்டு எப்படி ஸ்டாலினை அவர் எதிர்கொள்ள முடியும்? அடுத்து ஸ்டாலினுக்கு வாக்கு இழப்பு வருமா? வரட்டு. கொஞ்சம் கிறிஸ்டின் ஓட்டு, பறையர் ஓட்டு, கிறிஸ்டினில் ஜாதி இருக்குங்கிற மாற்று கருத்து கிடையாது. இல்லை, திண்டுக்கல் பக்கத்தில் கிறிஸ்டின் வன்னியர் ஓட்டு விழுந்ததாட்டு ஒருத்தர், ஒரு நாடார் சங்க தலைவர் ஒருத்தர், ஒரு கான்ட்ராக்டர், நம்ம நண்பர், ஒரு பெரிய லெவலில் இந்த பட்டிவரம்பட்டி இந்த சைடு உள்ளவரை பார்த்தோம். அவர் சொன்னார், அப்போ அந்த ஓட்டு திமுகவில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். தென் பறையர் சமூக ஓட்டு திமுக கொடுத்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். திமுக 50 விழுக்காடு பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இல்லை, அதுலேருந்து மேக்சிமம் குறைகிறது. எடப்பாடிக்கு போகாமல் விஜய்க்கு போகிறது கூட ஒரு லாபம் தானே.
அப்போ நீங்கள் விஜய் சீட் கன்வெர்டபிலிட்டி வரணும்னா அவருக்கு வந்து 35 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வரணும். அதிகபட்சமே அவருக்கு ஆதரவான ராகுல் காந்தி கொடுத்துருக்க ரிப்போர்ட்டு 27 to 30 தான் சொல்கிறாங்க. அப்போ 27 to 30 வச்சு சீட் கன்வெர்ட் ஆகாது. இப்போ நீங்கள் சீட் கன்வெர்ட் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக வரணும்னா ஸ்டாலின் எதிர்ப்பு சக்தியான 3 பேரில் நிச்சயமானே ஸ்டாலின் எதிர்ப்பு சக்தியாக நான் கணக்கிடுறேன். 3 பேரில் இப்போ சிலது 2 பேர் எடுங்க, எடப்பாடி விஜய் எடுங்க. ஒருத்தர் தரமட்டமாக போனால் தான் இன்னொருத்தர் சீட் கன்வெர்ட் ஆகும். 2வது இடம் விஜய்க்கு எடப்பாடிக்கான்னு முட்டிட்டு கிடந்தீங்கன்னா சீமானும் சைலண்டாக ஓட்டு எடுக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து இந்த கட்டத்துக்குள்ளே 50 விழுக்காடு ஓட்டை 3 பேர் பிரிக்கும் போது அல்லது 50 விழுக்காடு ஓட்டை சீமானை கூட எடுத்துருங்க வெளியே. அவருக்கு 1 விழுக்காடு ஓட்டு உண்டு. சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு சீமானை கொண்டு வராண்டாம். அவர் காரைக்குடி அவருக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு லீடராக அவர் வரதுக்கு வாய்ப்பு வரலாம். மற்ற தொகுதியில் வந்து சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு எடப்பாடியையும் விஜயும் வைங்க. ஒரு இருக்க ஓட்டு 50 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு வைங்க. அந்த 50 விழுக்காடு ஓட்டில் 2 பேரும் ஓரளவு கன்சர்பிள் இடத்த வந்து ஒருத்தர் பிரித்தாலும் இன்னொருத்தர் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுல்ல. ஒருத்தர் தரமட்டமாக போனால் தானே ஒருத்தர் ஸ்டாலின் எடுத்து சீட் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ நடக்கிற அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். ஸ்டாலின் 51 விழுக்காடு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அதிகபட்சம் 5-6 இழக்கலாம், இல்லை 8-9 இழந்தாலும் கூட 40க்கு மேலே 42 அவர் இருப்பார் இல்லையா. இன்னொருத்தர் 40-41 பிடிக்கிறது கஷ்டம் இல்லை. இதுதான் என்னோட தேரியாட்டு நான் சொல்கிறேன். காரணம் ஸ்டாலின் அலையன்ஸ் உடையாமல் கன்சிஸ்டண்டாக போயிட்டு இருக்குது. சிக்கல் இருக்குது ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும். திருமாவளவன் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணார். அந்த கம்யூனிஸ்டில் ஒரு லெப்டிஸ்ட் தலைவர் ஸ்டாலினுக்கு புகழ பொறுக்க முடியாமல் ஒருத்தர் பண்ணார். அதெல்லாம் ஜாதிய வன்மத்தோட கூடிய ஒரு வேலைகள் தான். அந்த சிபிஎம்காரர் ஒருத்தர் சம் வன்மம் இருக்கு அவருக்கு. பட் அவரோட தியாக வரலாறு பெருசாக இருக்கலாம். பட் ஸ்டாலின் மேலே வன்மம் இருக்கு அவருக்கு. சிபிஎம் செக்ரட்டரி சண்முகத்துக்கு வன்மம் இருக்கு ஸ்டாலின் மேலே. இவரு கிடையாது. அந்த ஒரு வன்னியர் ஒருத்தர் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பார், அவர் ஜென்டில்மேன். அவருக்கு அந்த மாதிரி வன்மை அடையாளம் கிடையாது. எனக்கு கம்யூனிஸ்ட்காரங்க தெரியும், எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் அவங்களோட தியாக வரலாறு நான் மதிப்பேன். அதை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. கேமச்சந்திரன் நாயனாலும் சரி, மலவள பாஷனாலும் சரி, இவர் திவாகர பணிக்கரனாலும் சரி. ஸோ இந்த கான்செப்ட் வைஸ் நான் சொல்கிறத பார்த்தா திமுக அணி கமிட்டட் ஓட்ஸு அவங்க 40க்கு மேலே தெளிவாக போயிடுவாங்க. இன்னொருத்தர் 40 பிடிக்கிறதுக்கே கஷ்டம். அப்போ 40 பிடிக்கக்கூடிய தொகுதிகளில் தான் சீட் கன்வர்ஷன் வரும், மற்ற இடங்களில் சீட் கன்வர்ஷன் வராதுங்கிறது தான் என்னோட பார்வை. அதுவும் விஜய் வாக்க காலி பண்ணுறது தலையில்லா முண்டமாக போன அண்ணாமலை தலைமையில் எடுத்த மோடி பிரதமர் எடுத்த 18 விழுக்காடு வாக்கில் தான் பெருசாக காலி பண்ணுறார். பண்ணக்கூடாது அப்படி. காரணம், ஒரு மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட் ஒருத்தர் பெங்களூரில் உள்ள ஒரு மேடம் ஒருத்தர் சொன்ன மாதிரி மோடி கொள்கை எதிரின்னு சொன்னவங்கள போய் பாராட்டி பேசிட்டு இருக்காங்களே. இடியட்ஸ் இன் தமிழ்நாடு பிஜேபிங்கிறாங்க. இடியட்ஸ் தமிழ்நாடு பிஜேபி. இடியட்ஸுக்கு என்ன தெரியுது? மோடியை கொள்கை எதிரின்னு சொன்னவங்க புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இடியட்ஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு மோடி சப்போர்ட்டர் தான் அவங்களும். ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்த 18 விழுக்காடு வாக்கும் மாற்றம்னு மோடி தலைமைக்கு அண்ணாமலையால் வந்த வாக்கும் தான் பெரிய அளவு விஜய்க்கு போகுன்னு சொல்லும்போது எடப்பாடிக்கு வந்து பெரிய பின்னடைவு கொடுக்குது. விஜயும் பெரிய அளவுக்கு வாக்கு எடுத்து ஸ்டாலினை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் வராது. ஸோ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் 57-62 காமராஜ் உயரத்தில் தான் ஸ்டாலின் இருக்கிறதா நான் கருதுறேன். தேர்தல் முடிவு அதை தான் காட்டும். இதில் ஹங்க அசம்பிளிக்கு தான் வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து அவர் வரமாட்டார், யாரையும் வர விட மாட்டார். ஸ்டாலினுக்கு மெஜாரிட்டிக்கு வாய்ப்பு இல்லைன்ற ஒரு கணக்கு சொல்கிறேன். அதை எப்படி பார்க்க? நான் அந்த மாதிரி பார்க்கல. நான் 10 கெட்டு சரியாக வரணும்னு நான் சொல்லக்கூடியவன் தான். ஸ்டாலின் வர நேரத்தை பார்த்தா கூட என் மனசில் பட்டதை உங்களை பற்றி உண்மையை சொல்கிறேன்னு தான் முதல்வர்கிட்ட சொல்லுவேன். அது என் கேரக்டர். அப்போ நீங்கள் அவரே என்ன அதை மதிக்கிறார் அந்த இடத்துக்குள்ள, இந்த ஆள் கரெக்டாக இதாக பண்ணுறான்னு. அந்த வகையில் நான் என்ன பார்க்குறேன்னா தரவுகளோடு தான் எதையும் அணுகிறேன். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 41 விழுக்காடு ஓட்டில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு முதல் அரசியல் சக்தியாட்டு அதிமுகக்குள்ளேருந்து வந்தது இவர் டிடிவி தினகரன். பாதிக்கப்பட்டது ரெட்டாலை, எடப்பாடியும் ஓபிஎஸும். அடுத்தால அரசியல் சக்தியாக வந்தது கமல்ஹாசன். எம்ஜிஆர் ஆட்சின்னு வந்தார், சினிமா நடிகர். பாதிக்கப்பட்டது ரெட்டாலை. அடுத்து அரசியல் சக்தியாக வந்தது அண்ணாமலை. ஸ்டாலின் எதிர்ப்புன்னு ஸ்டாலினுக்கு எதிராக, அமைச்சர்களுக்கு எதிராக, செந்தில் பாலாஜிக்கு எதிராக பல அரசியல்லாம் பண்ணி உள்ளூர் அந்த அரசியல், கரூர் அரசியல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கடுமையாக திமுக எதிர்ப்பை கடுமையாக அரசியல் பண்ணி அண்ணாமலை பண்ணதில் பாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி. 20 விழுக்காடுக்கே போயிட்டார். ஓபிஎஸ் வெளியே வந்தார், அவர் களத்துக்குள்ள பாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி, டெபாசிட் போயிட்டு. அப்போ 4 தலைவர்களால் பாதிக்கப்பட்டது யாரு? புதுசாக வந்த 4 தலைவர்களால் பாதிக்கப்பட்டது யாரு? அதில் எத்தனை பேர் தாக்கு பிடிக்கிறாரு, எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க, எத்தனை பேர் தலைமையை வந்து சீட் கன்வெர்ட் ஆகலைன்னு தப்பான முடிவெடுத்து தலைவர் பதவி விட்டு நீக்கிட்டாங்கன்னா வேற விஷயம். ஆனால் 4 வராலும் பாதிக்கப்பட்டு தானே
20 விழுக்காடு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஈழப்பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் வச்சு ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையாக களமாடுறது சீமான். பாதிக்கப்பட்டது யாரு? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு எடுத்த சீமான் 8.2 விழுக்காடு கடைசியாக மக்களவை தேர்தலில் எடுத்துக்காருன்னா யாரை பாதிச்சு வந்திருக்கிறாரு? அப்போ 5 பேராலும் பாதிக்கப்பட்டது யாரு? 5 பேர்களால பாதிக்கப்பட்டது யாரு? சொல்லுங்க. சாட்சாத் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். கட்சி ஒற்றை கட்சியாக பிடிச்சிட்டார், அது அவருக்கு திறமை, அது பாராட்டுறோம். நம்ம கட்சி அவர் கட்சி தான், சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான். அது நம்ம அதை மாற்றி மறித்து பேச மாட்டோம். விழுற ஓட்டும் அவர் தலைமைக்கு உள்ளக்கூடிய ஓட்டு தான், அவருக்காக உள்ளக்கூடிய ஓட்டு தான். அவருக்கு எதிராக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பயன்படுத்தி, செங்கோட்டையனை பயன்படுத்தி, தூசு மோகனை பயன்படுத்தி, சத்யபாமா பயன்படுத்தி, தென் பிஎஸ் பாபுவை பயன்படுத்தி, ரெட்டியாப்பட்டி நாராயணனை பயன்படுத்தி, ஆர்எஸ் முருகனை பயன்படுத்தி திமுக போயிட்டு வந்தார் கான்ட்ராக்டர். இப்படி எல்லாரையும் பயன்படுத்தி அவர் எடப்பாடிக்கு எதிராக களத்தை அமைக்கும் போது எடப்பாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா போல பாதுகாக்கலன்னு செங்கோட்டையன் களத்தை அமைக்கும் போது மீதி கிடைக்கிற ஓட்டு எடப்பாடி தலைமை கிடைக்கிற ஓட்டு தான். அதை நான் மறுத்து பேச மாட்டேன். ஆனால் பாதிப்படையும் என்ன கிடைச்சிடும், 25 30ங்கிறது கேள்விக்குறின்னு நான் பார்க்குறேன். அப்போ 25 30 வச்சுக்கிட்டு எப்படி எத்தனை தொகுதியில் நீங்கள் ஸ்டாலினை தோக்கடிப்பீங்க? 25 30 வச்சுக்கிட்டு எத்தனை தொகுதியில் ஸ்டாலினை தோக்கடிப்பீங்க? அப்போ கலைஞர் வேற ஸ்டாலின் வேற, அது கூட புரியாமல் பலரும் பேசுகிறாங்க. சரி, இவ்வளவு வந்ததில் ஸ்டாலின் யாராலாவது பாதிக்கப்பட்டிருக்கிறாரா? யாராலாவது ஸ்டாலினுக்கு ஓட்டு பாதிக்கப்பட்டிருக்கா? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 40 விழுக்காட்டில் இருந்தது திமுக காங்கிரஸ் வாக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்சிகளை சேர்த்து எல்லா தேர்தலையும் 45 விழுக்காடு தாண்டி நிற்கிறார். நான் சொல்றது டேட்டா. நீ வன்மத்தில் ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லைன்னு அங்கே பிரிது இங்கே பிரிதுன்னு ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடிய தன்மை நம்மகிட்ட என்கிட்ட இல்லை. அப்போ 40 விழுக்காடு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது திமுக காங்கிரஸ் எடுத்து, அதுக்கப்புறம் கூட்டணி பலத்தை பலப்படுத்தி இன்னைக்கு 51 விழுக்காடு பலத்துக்குள்ள ஸ்டாலின் வந்துட்டார். அப்போ ஸ்டாலினை இன்னைக்கு பலகீனப்படுத்தக்கூடிய லெவலில் கமல்ஹாசன் இல்லை, தினகரன் இல்லை, அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை அதிரடி பண்ணும்போது ஸ்டாலின் 47 வந்துட்டாரு, 45க்கு மேலே தானே இருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி 20க்கு போயிட்டாரு, அல்லது 23க்கு போயிட்டாருன்னு வைங்க, தேமுதிக சேர்த்து. அந்த தேமுதிகவை எடுத்துட்டார ஸ்டாலின். அப்போ ஸ்டாலின் 50 விழுக்காடுல இருக்கிறாரு. இதுவரை யாரும் அவரை பலகீனப்படுத்தல. விஜய் அவரை பலகீனப்படுத்தினாலும் ஒரு 5 விழுக்காடு பலகீனப்படுத்திடலாம், மிஞ்சி போனால் 8 விழுக்காடு பலகீனப்படுத்திடலாம். 42 விழுக்காடுல ஸ்டாலின் இருப்பார். 8 விழுக்காடு ஸ்டாலினை பலகீனப்படுத்தி 42 விழுக்காடுல இருக்கக்கூடிய ஸ்டாலின் விஜயால பிடிச்சிட முடியுமா? அப்போ அவர் ஒரு இன்னொரு 8 விழுக்காடு என்டிஏ பலகீனப்படுத்துவார், 16. அப்புறம் சீமான் எடப்பாடி ஒரு 5 விழுக்காடு பலகீனப்படுத்துவார், 21. மற்றவங்களை ஒரு 2-3 விழுக்காடு பலகீனப்படுத்துவார். ஒரு 25க்கு மேலே, 20-25க்கு மேலே ஒரு ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. இதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்டாலின் பிராண்ட் பெருசு, ஸ்டாலினோட இமேஜ் வளையம் பெருசு, லீடர்ஷிப் பெருசு. அவர் தொடர் வெற்றியில கன்சிஸ்டண்டா ஒரு பிரின்சிபல்டு பொலிட்டிஷனாக நிற்கிறாரு. எலெக்ஷன் டைம்ல கூட தமிழ்நாடு டீலிமிட்டேஷனுக்காக தமிழ்நாடு பாதிப்புன்னு பெருசாக நின்னார். ஸோ இந்த இடம் ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்குது. இதை நான் உண்மைன்னு தெரிஞ்சு அதை ஒத்துக்கிறேன். பட் சிட்டிக்குள்ள ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியை பாஜக அதிமுக பலகீனம் அடைஞ்சனால விஜய் கொடுக்குறதா தகவல்களும் வருது. இதோ ஒரு கேள்வி சார், இந்த அளவுக்கு விஜயை போட்டு நல்லா காலி பண்றீங்க, விஜய்க்கு உங்களுக்கு தனிப்பட்ட பகையா, என்ன ஸ்ட்ராட்டஜி? விஜய்க்கு எனக்கும் தனிப்பட்ட பகை இல்லையா. விஜய்க்கு நான் ஒரு உயர் பதவியில் இருக்கிறது மூலமா விஜய்க்கு நான் ஹெல்ப் பண்ணதெல்லாம் நான் சொன்னேன். விஜய்க்கு அட்வைசர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு நரித்தனத்துக்கும் நமக்கும் மோதல் இருக்கு. அதனால விஜய்க்கு தவறுகளை நான் சுட்டி காட்டுறேன். தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன், கோமாளின்னு சொல்ல மாட்டேன், வேற என்னெல்லாம் சொல்றாங்களா அதை சொல்ல மாட்டேன். அது மாதிரி பெண்களை பயன்படுத்தி தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாத பெண்களை குறை சொல்லக்கூடாதுன்னு முகமது நபி சொல்லதாட்டு சையத் முகமது என் பாய் என் நண்பருக்கு சொல்லலாம். எந்த பெண்ணையும் நான் அதில் வச்சு குறை சொல்லி அந்த மாதிரி தனிப்பட்ட வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். நீ மோடிக்கு எதிராக அதை நான் விட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ மோடியை நீச்சுன்னு சொன்னால் எனக்கு தான் வலிக்கும். இந்திரா காந்திக்கு பேத்திய லீச்சு எச்சி பெண் பண்ணி நீ மணிசங்கரேன்னு இந்திரா காந்திக்கு நீ சொல்லுவோம். இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றினது மோடி, ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை காப்பாற்றினது மோடி, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றுறது மோடி, வராது மாமணியாட்டு இந்த ராஷ்டிரத்துக்கு நிற்கிறவர் மோடி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இந்துக்களின் மாபெரும் தலைவனை நீங்கள் ஒரு 25% பிராமின் கத்தோலிக்க சோனியாவுக்கு மகன் ராகுல் காந்திக்காக கொள்கை எதிரின்னு சொன்னீங்கன்னா நம்ம எப்படிங்க ஒத்துக்க முடியும்? அது எம்எல்ஏன்னு நினைக்கக்கூடிய 4 பாஜகக்காரன் நினைப்பான். அந்த இடம் தான் மோடிட்ட என்னோட கருத்துக்கு பல இடங்கள்ல வெயிட்டேஜ் கூடி நிற்குது. சசிகலா அம்மையார் கருத்துனாலும் சரி, இந்த ஜனநாயகம் பட கருத்துனாலும் எங்கள் கருத்துக்கு மோடிக்கிட்ட வெயிட்டேஜ் கூடுது. நீங்கள் அரசியல் ரீதியாக
வரும்போதே ராகுலுக்கு ஸ்டூஜாட்டும் மோடிக்கு எதிர்ப்பாளராக வர்றது தான் உங்களுக்கு நஷ்டம். இதில் பல விஷயங்களை நான் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து உடச்சி பேசலை, தான் மனசில் பட்டதை பேசியிருப்பேன். அது இப்போ வெளிப்படையாகவே சொல்கிறேன். உங்களுக்கு அளவு உயரம் என்னவும் இருக்கட்டும், மக்கள் முடிவு பண்ணிட்டு. ஆனால் உங்களை வந்து கூட்டணி இல்லாமல் புல் டவுன் பண்ணணும், மோடிக்கு எதிரிங்கிறத நாங்கள் புல் டவுன் பண்ணணும். இப்படி பல விஷயங்களில் உங்களுடைய பல ஏமாற்றுகளை நாங்கள் தான் தமிழ் மண்ணில் எக்ஸ்போஸ் பண்ணணும். அது 100க்கு 100 உண்மை. மற்றபடி ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பளிக்கிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.